எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறீங்க கூட்டம் வரும்னு சொல்லிட்டு 15 லட்சம் சொல்லிடுறான். 15 லட்சம் கூட்டினா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? 3 லட்சம் அல்லது 4 லட்சம், 4 லட்சத்துக்குள்ளே கூட்டத்தை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எவனும் வண்டியை வாடகை கூடாமல் பண்ணு. பொது போக்குவரத்தில் இது சர்வாதிகார போக்கு இல்லையா சார்? இந்த ஆட்சியே சர்வாதிகார ஆட்சி தானே. என்ன புதிதாக இருக்கிறது உங்களுக்கு? அவசியம் அந்த இருக்கு. மாநாடு நடந்ததும் நீங்கள் சேலத்தில் உதயநிதி தலைமையில் நடந்த இளைஞரணி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் ஒப்பிடுவீர்களா மாட்டீர்களா? நானே ஒப்பிடுவேன். நானும் ஒப்பிடுவேன். அப்போது உதயநிதிக்கு சின்னவருக்கு கூட்டமே வரல. நேரு மாதிரி ஒரு ஆள் ஆர்கனைஸ் பண்ணியும் கூட்டம் வரல. ஆனால் விஜய்க்கு பாருங்கள், தானா சேர்ந்த கூட்டம் எவ்வளோ வந்திருக்குதுன்ற செய்தி பேசப்படுமா பேசப்படாதா? இன்னொன்று கூட்டணி கட்சிகள் வெளியே வர்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஹி சேயிங் an important பாயிண்ட். விஜய் வந்து அந்த மாநாட்டிலே அறிவிக்கிறாரு, சாதி ஆணவ படுகொலையை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சாதி ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரேன்ட்டு மேடையிலே அறிவிக்கிறாரு. இதையே காரணமாக வச்சு சண்முகம் முத்தரசன் கிளம்பலாம்ல, தம்பி வண்டி எடு, டிக்கெட்டை போடு. தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு எனக்கு 30 கொத்து கொடுப்பா, அங்கே 25 நான் கூட வருதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். பாசிபிள். அது ஒரு காரணம் இருக்குல்ல. ஓஹோ, நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் தம்பி விஜயை. அப்போது வந்து அவர் இதெல்லாம் செய்கிறாருன்னா தமிழ் சமூகத்தின் நலன் கருதி சஞ்சலம் வருமா வராதான்? போயிடலாம் போல இருக்கே. நம்ம இந்த முத்தரசன் எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்து போனால் ஆட்சி அமைச்சிடலாம் போல இருக்கு. அதிகாரத்தில் வேறு தம்பி பங்கு தரேங்குது. அது